முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் காலமாகிவிட்டார். அவரை பற்றிய செய்திகளை நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். கலாமின் சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில் எமது செய்தியாளர் வினோத் காத்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் வினோத், தற்பொழுது நீங்கள் ராமேஸ்வரத்தில் கலாமது சொந்த ஊரில் இருக்கிறீர்கள். அங்குள்ள மக்கள் எந்த அளவிற்கு சோகத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்யுங்கள் வினோத். வணக்கம் வசந்த். இங்கே நான் இப்பொழுது மறைந்த திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பூர்வீக வீட்டின் முன்னாடி நின்றுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த ஊர் மக்கள் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க, இந்த ராமேஸ்வரம் கோயிலுக்கு சுற்றுலா பயணிகளாக வரவங்க அனைவருமே இங்கே திரு அப்துல் கலாம் அவருடைய வீட்டுக்கு அவரோட குடும்பத்தினருடைய அந்த துக்கத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் பொதுமக்களை விட மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் தான் இங்கே அதிக அளவில் குமிஞ்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம கூட ஒரு பள்ளி படிக்கும் மாணவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட திரு அப்துல் கலாமோட அந்த மறைவு, அந்த இழப்பை பற்றி அவர் கேட்கலாம். வணக்கம் தம்பி. திரு அப்துல் கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாரு? அவரோட மறைவு உங்கள் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை நீங்கள் கருதுறீங்க? கல்வியில் பெரியவர் போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போகும்போது கூட நான் பார்த்துட்டு தான் போனேன். எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு 2 வீடு தள்ளி தான் இருக்க, வீட்டுக்கு தள்ளி. அங்கே வரும்போது கையெல்லாம் கொடுத்தோம், எல்லாம் பேசணும், நல்லா தான் இருந்தாங்க. இப்போ வேறு மாநிலம் போகவும் அவளுக்கு கிளைமேட் ஒத்துக்கிறலையா, அங்கே என்ன நடந்துன்னு தெரில, ரொம்ப முடியாமல் போய் மரணமானாங்க. எங்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்குது எல்லாருக்குமே. திடீர்னு சுமார் நேற்று ஒரு 7 மணிக்கு எல்லோரும் சொல்கிற அப்துல் கலாம் இறந்துட்ட அப்படின்னு. ஆனால் நாங்கள் போய் எல்லாம் விசாரிச்சோன்னே அது கொஞ்சம் நேரத்தில் உண்மையாயிருச்சு. எங்களுக்கு எல்லாருக்கும், எங்கள் மாணவர், பெரிய ஊர் மக்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது. உடலை இங்கே ராமேஸ்வரத்தில் அடக்கம் பண்ணணுன்னு பொதுமக்கள், ராமேஸ்வரத்தில் உள்ள தீவில் எல்லாரும், வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே தான் அடக்கம் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அது சுமார் ஒரு 10 மணிக்கு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்கில், பள்ளிவாசல் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. வீட்லேயும் அதான் சொல்கிறாப்புல, 10 மணிக்கு சொல்கிறோன்னே. ஒரு மியூசியம் ஒன்று ஒரு